ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ கேரளாவில் இருக்கிற என்னோட வீட்டில் தான் நான் இன்னைக்கு இருக்கேன். இன்னும் ஒரு 2 நாளுக்குள்ளே நம்ம அப்படியே சென்னை போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற டைம் எப்படி நம்ம வந்து சந்தோஷமாக ஃபன்னியாக அதே மாதிரி ஸ்கின் கேர் எல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு தான் நம்ம எப்போவுமே அந்த மைண்ட் செட்டில் தான் எப்போவுமே இருக்கு. ஓகே, அப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கின் கேர் வீடியோவுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் பேர் வந்து லிப்ஸ்டிக் கலெக்ஷனோட கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போடுறேன் நான். ஏன்னா இங்கே வந்து லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நான் போட்டிருக்கிற இந்த லிப்ஸ்டிக் இருக்குல்ல, இது வந்து நியூட் ஷேடு. இது வந்து சுகரோட இதுன்னு நினைக்கிறேன், சுகரோட இதாக போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி எல்லாமே நான் போடுறது எல்லாமே நியூட் ஷேடாக இருக்கும். ஒரு மீடியம் ஸ்கின் டோன், டஸ்கி ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நான் லிப்ஸ்டிக் எப்போவுமே போடும். ஸோ இதை பற்றி எல்லாம் நான் வந்து கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லணும்னா இதுக்கு செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ நான் இங்கே இன்னைக்கு வந்திருக்கிறது எதுக்குன்னா, எப்படி வந்து டேன் ஆகுது. இப்போ என்னோட ஃபேஸுக்கும் இதுவும் பார்த்தீங்கல்ல, ஸோ இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா ஹேண்ட் வந்து அந்த அளவுக்கு டார்க்காக இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட மேட்ச் ஆகும். இங்கே எல்லாமே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். எதனாலனா வெயிலில் படுற இடம் ஃபுல்லு டேனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்கு இந்த பேக் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கருப்பாக இருக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு வீடியோ எப்படின்னா, நேச்சுரல் ப்ராடக்ட் கிடையாது. ஒரு கடையிலிருந்து ஒரு ஷாப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான். பட் அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல நம்ம ஸ்கின்னை வந்து இருக்கிற அந்த டேன் இருக்குல்ல, ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஒரே யூஸில் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா ஆகாது. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரே விஷயத்தில் வந்து இப்போ வந்து கோஜிக் டேன் ரிமூவல்னு சொல்லி ஒன்று வந்திருந்ததில்ல, எனக்கு கரெக்டாக அதோட பேர் தெரியல. ஸோ அது எல்லாமே வந்து ப்ளீச் இருக்கு. ஸோ ப்ளீச் இருக்கிறது நம்ம ஒரே டைம் போடும்போது அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் அதில் இருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ரொம்ப கெமிக்கல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி அந்த ஒரு டைம் மட்டும் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற ஒரு விஷயம். எல்லா ப்ராடக்ட்டையும் நான் அந்த மாதிரி சொல்லலை. பட் அந்த மாதிரி ப்ளீச் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப டேமேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற விஷயங்கள் நீங்கள் வாங்குறது எப்பவுமே பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய டாக்டர்ஸோட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிற விஷயத்துக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கு. இனிமே இன்னிலிருந்து நான் எடுக்கிற எல்லா வீடியோயிலுமே அந்த கெஸ்ட் என் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த கெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்னோட கெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணட்டுமா? இதுதான் நம்மளோட கெஸ்ட். இந்த கெஸ்டோட பேரு பிங்கி மால். பிங்கி மால் இல்லாம இனிமே நமக்கு வீடியோ இல்லை. ஏன்னா வந்து நம்ம பிங்கி மால் கூட தான் வீடியோ இனிமே எப்பவுமே எடுக்க போறேன். ஸோ உங்ககிட்ட பேசுறதுக்கு பிங்கி மால் ரெடியா இருக்கு, நீங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கா? பிங்கி மால் கிட்ட நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பிங்கி மால் தான் இனிமே பேச போறாங்க. இதுதான் நம்ம பிங்கி மால். பிங்கி மால் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் கியூட்டா இருப்பாங்க. ஸோ பிங்கி மால் இனிமே நம்மளோட எல்லா வீடியோயிலும் கூட இருப்பாங்க. உங்களுக்கு பிங்கி மாலை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சாலும் இல்லைனாலும் எனக்கு என்னோட பிங்கி மாலை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால வந்து பிங்கி மால் இனிமே எப்பவுமே நம்ம கூட இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் கேட்டுக்குன்னா பிங்கி மால் உங்களுக்கு பதில் சொல்லு. பிங்கி மால் பதில் சொல்லு இல்லை? ஸோ பிங்கி மால் நம்மளோட எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கு. அப்போ இப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்ல. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட், ப்ரொஃபஷனல் O3+. ஸோ இது வந்து இன்ஸ்டண்டா பிரைட் கொடுக்குன்னு கேட்டாங்கன்னா பிரைட்னஸ் கொடுப்பாங்க. அந்த டேன் வந்து ரிமூவ் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மந்த்லி ஒரு ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றது நல்லா இருக்கும். ஸ்கின்னுக்கு இருக்கிற டேன் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்குள்ள நமக்கு பிங்கி மாலை மாத்தி வச்சிடல. ஏன்னா பிங்கி மாலுக்கு வந்து பிங்க் கலர் தான் பிடிக்கும். பிங்கி மாலுக்கு ஒயிட் ஆகணுமா?
ஸோ பிங்கிமாலுக்கு பிங்காக இருக்கிறது தான் பிடிக்கும். அப்போ பிங்கிமாலை வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் பிங்கிமால் அங்கே இருக்கட்டும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பிங்கிமால் மாதிரி பிங்க் ஆக முடியாது. ஸோ கொஞ்சம் ஒயிட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த O3+ இருக்குல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். அப்போ அக்கா பையன் இங்கே இருக்குன்னு நான் சொன்னேன், அவன் தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோவுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், பட் ஒன்றுமே பண்ண முடியாது. அவனே திருத்த முடியும், நம்ம தான் திருந்தணும். ஓகே, அப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபேஸில் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபேஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணணும். இப்போ என்னோட ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் நான் வீடியோக்கு ரெடியாக தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி வாஷ் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபேஸை. ஸோ இதில் வந்து இந்த இது வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வேணால் ப்ரஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரஷ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணல, டைரெக்டாக என் கையிலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப திக் லேயர் எல்லாம் வேண்டாம், ரொம்ப தின் லேயர் போதும். இது வந்து இந்த மாதிரி ஐயோட அண்டர் ஐ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து கண்ணு கீழே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப தின் லேயர் தான் நான் போடுறேன், இன்னும் கொஞ்சம் திக் போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணாலும் நெக்கிலும் ஃபேஸிலும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறது பாருங்கள். ஏன்னா வந்து இல்லைன்னா நெக்குக்கு ஒரு கலர் இருக்கும், ஃபேஸுக்கு ஒரு கலர் இருக்கும். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் யோசிக்கணும், இப்போ ஃபேஸ் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கு, அப்புறம் எப்படி லிப்ஸ்டிக் போட்டிருக்குன்னு நினைக்கும். அப்படி யோசிக்கிறவங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்து எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவாங்க. தூங்குறதுக்கு முன்னாடியோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடி என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்கிட்ட கேட்பாங்க, எதனால வந்து லிப்ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணி படுக்கிறாங்கன்னு நிறைய டைம் கேட்டிருக்கு. அதுக்கு ரிப்ளை என்னன்னா, உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஒருவேளை நான் தூங்கும்போது செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ நிறைய பேர் பார்க்க வருவாங்கல்ல, அப்போ அழகா இருக்கணும், அப்போது அழகாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து எப்போவுமே லிப்ஸ்டிக்கோட தான் படுப்பாங்க. லிப்ஸ்டிக் மட்டும்தான், மற்றபடி எனக்கு மேக்கப் ப்ராடக்ட் இந்த மேக்கப் போடணும், அது வெளியே போகும்போது கூட என்னோட வீடியோஸ் பார்த்தா தெரியும், நான் மேக்கப் எப்போவுமே கேஷுவலாக தான் போவாங்க, மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போக மாட்டேன். ஸோ இந்த காதிலும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு தின் லேயர் யூஸ் பண்ணியிருக்கேன், மொத்தமாக ஒரு தின் லேயர் போட்டிருக்கு. பார்க்குறீங்கல்ல, ஐப்ரோயிலெல்லாம் படாமல் பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் பட்டுருக்கு. எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோவிலெல்லாம் போட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்னா உங்களுக்கு கரெக்டாக காட்டும் வேணும், நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணவும் வேணும், அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ ஃபேஸ் அண்ட் நெக் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபேஸ் அண்ட் நெக் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் எல்லாம் வந்து நல்லா டார்க் ஆகிடுச்சு, ஏன்னா சாரி படுற இடம் இந்த இடம் பார்த்தாங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு. இது ஆக்சுவலி இப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக மட்டும்தான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஒரு 15 மினிட்ஸ், 10 to 15 மினிட்ஸ். நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வைக்கேன், ஏன்னா அப்போதான் வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஜஸ்ட் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஹேண்ட்ஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து இப்படி வேணா அப்ளை பண்ணிடலாம். நான் அந்த டேன் ஆன போர்ஷன் மட்டும்தான் போடுவாங்க, இப்படி வேணா அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸோ நான் இந்த மாதிரி போடுறேன். இந்த ஒரு 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. டேன் எல்லாம் போக போக ரிமூவ் ஆகிடும், நல்லா ரிமூவ் ஆகிடும். எல்லா ப்ராடக்ட்டோட இது வந்து இதுவும். அப்புறம் ராகான்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது கொஞ்சம் பேர்ன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால அந்த ப்ராடக்ட் எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை. ராகான்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, பட் டேன் ரிமூவ் ஆகும். பட் எனக்கு ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம நீங்கள் வந்து ஒரு வாட்டி போடும்போதே வந்து ரொம்ப பிரைட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வாட்டியில் வந்து கண்டிப்பாக ஆகாது, நிறைய வாட்டி யூஸ் பண்ணாதான் ஆகும். எந்த ப்ராடக்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ப்ராடக்ட் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணணுமோ கண்டினியூஸாக யூஸ் பண்ண எல்லாமே வந்து ஓகே ஆகிடும். ஸோ ஹேண்டில் நல்லா அப்ளை பண்ணி, ஏன்னா இந்த ஹேண்டில் எனக்கு மோஸ்ட்லி எனக்கு ஃபேஸில் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு ஸ்கின் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கு. ஸ்கின் கலர்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்.
இந்த இங்கே ஒரு கலரு அங்கே ஒரு கலரு அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி ஒரு ட்ரெஸ் கூட கரெக்டாக போட முடியாது. இப்போ இங்கே இருக்கிற ஸ்கின் டோனும் அதுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும்போது அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் நமக்கு ஃபோட்டோஸ் இதெல்லாம் போடும்போது. அதனால ஸ்லீவ்லெஸ் கூட போட முடியாது நிலைமை. எனக்கு ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட பிடிக்கும், ஸ்லீவ்லெஸ் போட பிடிக்கும், நான் போடும். பட் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க ஸ்லீவ்லெஸ் போடாதீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா இல்லை அந்த மாதிரி நல்லா இல்லை. ஸோ நம்ம எப்பவுமே நமக்காக தான் வாழணும். மற்றவங்களோடக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நமக்கு சந்தோஷம் இல்லாமல் போயிடும். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நமக்கு கம்ஃபர்டபுளாக வாழணும். இப்போ எல்லாருடையும் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக ஆகணும்னு இல்லை, எல்லாருக்கும் பிடிச்ச விஷயங்கள் மற்றவங்க எல்லாருக்கும் பிடிக்கணும்னு இல்லை. அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும், அவ்வளோதான். அதில் நல்லது மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், மற்ற எல்லாமே ஸோ நம்ம எல்லா இடத்தையும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். போட்டு முடிச்சிட்டோம். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வாஷ் பண்ணுற டைமில் மட்டும் கொஞ்சம் தண்ணி போட்டு ஜஸ்ட் ஒரு மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோ, அது நல்லாயிருக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்கிற ஒரு பேக் அப்ளை பண்ணியிருக்கான்னு கூட தெரியல, அந்த அளவில் ரொம்ப தின்னாதான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா என் ஸ்கின்னும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு, என்னோட ஸ்கின்னும் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ ஏதாச்சும் போட்டுட்டு டக்குன்னு இதாகிடுவாங்க, எனக்கு பர்ன் ஆகிடுவாங்க. ஸோ நான் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் இப்போ இது ஃபேஷியலுக்கு போடுற மாதிரி ஐடியா இல்லை எனக்கு. நான் எதுக்கு ஃபேஸில் போட்டு காட்டினேன்னா, ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சொல்லும்போது அது நீங்கள் அது ஃபேஸில் யூஸ் பண்ணுவாங்க. சிலவங்களுக்கு என்ன மாதிரி பேர்ன் ஆகிடும், சிலவங்களுக்கு ஓகே ஆகிடும், ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் ஒரு விஷயம் பண்ணும்போது நான் கரெக்டாக யூஸ் பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஸோ அதனால நான் உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணி கூட காட்டியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ஹேண்டு தான் நீங்கள் பார்த்தாலே தெரியுது இல்லையா உங்களுக்கு, அந்த ஹேண்ட் ரொம்ப டேனாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு கிளியர் பண்ணணும் ஆக்சுவலி. பட் உங்களுக்காக நான் ஃபேஸ்லாம் போட்டு காட்டிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் வாஷ் பண்ண பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் ஃபுல்லி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஃபேஸுக்கும் இதுக்கும் கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அந்த பெருசாக இருக்கிற அந்த ஒரு டேன் இருக்குல்ல, முன்னாடி இப்போவும் தெரியுது லைட்டாக, அந்த வாட்ச் போட்ட இடம் செப்பரேட்டாக டார்க்காக தெரிஞ்சுட்டு இருந்தோம். பட் இப்போ அது கொஞ்சம் அந்த கலருக்கும் இதுக்கும் வித்தியாசம் அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல, ஃபுல்லாக நிறைய ஒரே டைமில் ஃபுல் டேன் ரிமூவ் ஆக மாட்டேன், போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆகும். ஸோ இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்க. நான் கையில் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டோம், ஃபேஸில் ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சுருந்தோம். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட வீடியோ இன்னைக்கு. அப்போ நமக்கு பை சொல்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் வாங்கி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நைக்காயில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் அங்கிருந்து வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட் வர மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. ஸோ வாங்குறது நைக்காலிருந்தே வாங்கிடுங்க, பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மந்த்லி ஒரு 2 யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபேஸு நெக்கும் ஹேண்டு ஒரே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே கொஞ்சம் பேட்ச் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய டைம் யூஸ் பண்ணதுனால இங்கே டெஸ்ட் எல்லாம் பண்ணலை. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஸ்கின் டைப்ஸ் ஒரே மாதிரி இருக்காது இல்லை. ஸோ நமக்கு அப்போ இன்னொரு வீடியோடு கூட இன்னொரு டே பார்க்கலாம். இந்த வீடியோ இவ்வளோதான் முடிஞ்சிருக்கு. அப்போ பிங்கி மோல் உங்கள்கிட்ட பயிர் சொல்கிற டைம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இன்னொரு வீடியோட பார்க்கலாம்.